வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். ரெண்டு பூமரும் உங்களை வந்து சந்திக்க வரோம். அதுவும் இங்கே பிரைம் பூமர் இருக்காரு. இது எப்படி சொல்லலாம்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரோ பூமர், இவர் வந்து அல்ட்ரா ப்ரோ பூமர். ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ என்ன ஆகிடும்னா அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் பூமர் சீரீஸாக மாறிடும். ஏன் நம்ம பரத் வராற உள்ள பரத் வந்தானா கதறல்ஸ் அது. ஆமா, ஒரே கதறலா இருக்கும். கதற விடுற பூமர். ஆமா ஆமா, அது வந்து பூமரோட கருத்துக்களோட சேர்ந்து நிறைய கதறும் அப்படியே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்போம். நாங்க கோவத்தையும் அப்படி நாங்க காட்டுவோம். நம்ம முன்னாடி வீடியோல என்ன சொன்னோம்னாக்கா, அந்த மேரேஜ் ஆனவங்க பூரா டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆஃபருக்கு நடுவில் ஆனால் சமல்ல, மேரேஜ் ஆனவங்க தான் டிவோர்ஸ் பண்ண முடியும். அப்படி கட்டாயமா நீங்க எப்படி சொன்னீங்க? மேரேஜ் ஆனவங்க பூரா டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, மேரேஜ் ஆகாம எப்படி டிவோர்ஸ் பண்ண முடியும்? எப்படி செமையா கேள்வி கேட்டனா? செம்மையான கேள்வி இல்லை. ஒரு சில இடங்கள்லாம் கூட இப்போ என் பொண்ணே கூட வெட்டிங் டேக்கு அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாளாம். ஃப்ரேம்லாம் வாங்கி அம்மா அப்பா ஃபோட்டோலாம் இது பண்ணி அம்மாவுக்கு தெரியாமல். எதுக்குமா? அம்மாவுக்கு வெட்டிங் டே இல்லை. ஏய், அதில் நானும் இன்வால்வ் ஆகிருக்கேன். இங்கே இருக்கீங்க, ஆனால் அம்மா தானே என் கூட எப்பயுமே இருக்காங்க. அப்படி ஸோ அதனால் என்னென்னா அந்த மாதிரி தான். இப்போது இந்த வாழ்வியல் முறையெல்லாம் பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட், அமேசான் டீல் மாதிரி அதுதான் அதை விட மோசமாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோடியில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கோடியில் செலவு பண்ணி. இந்த இது ஆமாம், ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது, யார் வேணா வச்சுக்கலாம். இப்போ அம்பானி கல்யாணமே நடக்குதுன்னு வச்சுக்காங்க. அம்பானிக்கு திரும்ப கல்யாணமா? இல்லைங்க, அம்பானி பையனுங்க இப்போ கல்யாணம். ஓகே ஓகே. கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம கிட்ட மொய்யெல்லாம் கேட்டு வாங்கிட்டான், ரீசார்ஜ் பண்ணி அந்த காசெல்லாம் வாங்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம கிட்ட இருந்து காசு பிடிங்கிறாங்க. ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு பிரில்லியண்டாக பண்ணாங்க. ஆமாம். ஸோ இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு கல்யாணம் பண்ணி அதில் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னே வச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாரண்டி கேரண்டி வேணாமா? ஒரு 15,000 ரூபா 18,000 ரூபா கொடுத்து ஒரு மொபைல் வாங்கினா அதுக்கு 1 இயர் கேரண்டி வாரண்டி எல்லாம் கேட்குறோமா? ஈயூல 2-3 வருஷம் ப்ரோ. ஈயூல 3 வருஷம், ஒரு சில கண்ட்ரியில் 2 வருஷம், எல்லாம் மோஸ்ட்டாக நிறைய கண்ட்ரிஸ் 3 இயர்ஸ். ஸோ ஒரு 10,000 ரூபா கொடுத்து வாங்குற மொபைலுக்கு அட்லீஸ்ட் 1 வருஷம் வாரண்டி கேட்குறோம். அவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம். வாழலாமே. இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த வாழ்வியல் முறையில் வந்து என்னென்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ, அந்த புரிதலுக்கு கூட டைம் இல்லையோ. இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ? என்னன்னா சிம்பிள் ப்ரோ. இல்லை எல்லாரோட பர்சனலியுமே இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு மீடியாவுக்கு கொண்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பர்சனலாக பேச வேண்டியதை பக்கத்தில் உட்காந்து யாரும் பேசுறது இல்லைன்னு தோணுது. கரெக்டாக? இது ஒன்று. ரெண்டாவது நான் சொல்கிறேன், தம்பிக்கு அந்த ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாருமே கிராமமாக தான் இருப்பாங்க. வினு சக்கரவர்த்தி மட்டும் பணக்காரர், அதனால அவர் வீடு பயங்கர பில்டப்பாக இருக்கும். ஆனால் மற்ற எல்லார் வீட்லேயுமே இப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையன் ஒரு 10 வீடு தள்ளி இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு வைங்க. பண்ணணும், லவ் கூட இல்லை அந்த காலத்தில், என்னத்த லவ், அதெல்லாம் ரொம்ப ரேர்னு வச்சுப்போம். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்திருப்பாங்க. சரி, ஆனால் இப்போ மாப்பிள்ளை பார்த்து இல்லாட்டி பொண்ணு பார்த்தே கட்டி வைக்கிறாங்கன்னே வைங்க. இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது ப்ரோ. ஏன் எப்படி சொல்கிறீங்க? அதாவது எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனா அப்போ தான் ட்ரெஸ் எடுப்பாங்க, ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனா அன்றைக்கி தான் இட்லி தோசையே சுடுவாங்க. அந்த படத்தில் கூட சீன் வரும், இட்லி தோசைலாம் கிடையாதானே, அது நாங்கள் தீபாவளிக்கு அன்றைக்கி ஒரு தடவை தானே, இல்லைப்பா தீபாவளி பொங்கல் 2 தடவை பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிஜமா அப்பாவும் சொல்லுவாங்க என்கிட்ட, இப்படி தாண்டா இருந்தோம் அப்போலாம், தோசை இட்லியே பெரிய விஷயம் அப்படின்னும் போது இன்னொரு விஷயமும் தோணுச்சு. அப்போ கார்போஹைட்ரேட்டே கொஞ்சம் ரேர் தான் போல, ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட்ஸே ரேர் தான் போல அப்படின்னு தோணுச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ எந்த வீட்டுக்கு போனாலுமே இதே மைண்ட் செட்டில் இருப்பாங்க ப்ரோ. பட் அந்த வினு சக்கரவர்த்தி மட்டும் கொஞ்சம் பணக்காரர். இப்போ அவர் வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து இப்போ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள வரணும் போது அவளால் ஃபர்ஸ்ட் அங்கே இருந்துட்டு இங்கே வந்து அக்செப்ட் ஆகிறது கஷ்டம். இப்போ இதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, இவங்களும் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்ந்த, நீங்க சொன்ன அந்த வாழ்வியல் தான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து வந்த விதம் ஒன்று. டக்குன்னு வந்து இப்போ மேட்ரிமோனிலேயே பார்க்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ விழுப்புரம்ல ஒரு பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், இப்போ சென்னையில் ஒரு பொண்ணு இருக்கலாம், 2 பேரும் ஒரே காஸ்டா கூட இருக்கலாம், பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சென்னையில் இருக்கிற பொண்ணு இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வேற மாதிரி இருக்கும், அவன் வேற மைண்ட் செட்டில் இருப்பா. பட் அந்த பையனும் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறனால தான் சென்னையில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த பையன் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் த மணியை வந்து வீட்டில் அப்பா அம்மாக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவங்களாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டுனா அவங்களுக்கு பென்ஷன் வரப்போகுது, அப்படிலாம் இல்லாதவங்க தான் நிறைய பேர்னு வச்சுக்கோங்க. அப்போ இவ்வளோ நாளாக கொடுத்து பழகிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த பொண்ணு வந்து இவ்வளோ நாள் அவங்க அப்பா கூட நல்லா இல்லை ப்ரோ, நீங்கள் பேசுகிறதே பூமரான ஒரு விஷயமா இருக்குது, நம்மளோட பூமராக இருக்குது. என்ன ஒன்றுனா, இன்னைக்கு அந்த லெவலுக்கு அவங்க 2 பேருக்குள்ள டைம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. இது சொல்கிறேன், என்ன பேசணுமோ அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பேசலையோ, நான் சொல்றது தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து அவங்களை கிண்டல், அந்த ஜெனரேஷனை கிண்டல் பண்றதுக்காகவோ அந்த ஜெனரேஷனை வந்து குத்தம் சொல்லவோ சொல்லல. நம்மளுடைய அடுத்த பரம்பரை, நம்மளுடைய ஜீனை, நம்மளோட விஷயங்களை கொண்டு போகக்கூடியவங்க தப்பா போறாங்களோன்ற வருத்தம் இருக்கு. ஓகே ஓகே
அதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா 2 பேரும் உட்காந்து பேசுறது இல்ல அப்படிங்கறது இந்த இடத்துல நீங்க சொல்றீங்க. ஆமா, ஒரு 4 பேர் இருந்தாலே உட்காந்து நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஒரு ட்ரெயின்லேயே கூட முன்னாடிலாம் பார்த்தா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோன்னா அது இறங்கி போகும்போது பார்த்தா அந்த 4 பேரோட பேர் தெரியும். 4 பேர் தெரியும். போகும்போது அதுக்குள்ள பயங்கரமா இருக்கும். டீ கடை வரைக்கும் போயிட்டு எல்லாரும் பாய் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ஆமா, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. லெட்டர் வச்சிருக்கேன் ப்ரோ, வச்சிருக்கேன், நான் டைரி வச்சிருக்கேன். நான் ஒரு தடவை கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைரியில நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு ஹேபிட் இருந்தது அப்பெல்லாம். யாரை மீட் பண்றனோ கையில போட்டோ நிறைய பேர் வச்சிருப்பாங்க அப்பெல்லாம். அவங்க போட்டோவே அவங்க வச்சிருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக பாஸ்போர்ட் இல்லாட்டி ஸ்டாம்ப் சைஸ் வச்சிருப்பாங்கல்ல. நான் மீட் பண்றவங்க கிட்ட இருந்துன்னா வாங்கி ஒட்டிடுவேன் ப்ரோ. நான் நேத்து ஒரு ஷோ ப்ரோ, அதாவது நேத்து வந்து நம்ம மௌராராகம் முரளி சாரோட ஒரு ஷோ வந்து YGM சாரோட அந்த பாரத், ஆமா நீங்க சொன்னீங்க, ஆமா இருக்கு, அந்த அவங்களோட ஸ்கூல்ல அந்த ஆடிட்டோரியம்ல நடந்தது. SPB சாரோட ப்ரோக்ராம் மட்டும்தான். அவங்க வந்து ஒரு மழையினால நான் போகிறதுக்கு ஒரு 7:30 ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது ப்ரோக்ராம். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே SPB சாரோட பழைய பாடல்கள் பாடிட்டு இருந்தாங்க. அப்போது உட்காந்து பேசும்போது அங்கே நாங்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்து அடுத்தவங்க பாடிட்டு இருக்கும்போது நாங்கள் பேசுறது, அடுத்தடுத்த ஷோஸ்க்கான இது அவங்க தான் நம்ம அந்த இதுவும் பண்ணாங்க, ஃபன் டே வித் பாண்டே பண்ணாங்க. ஸோ அப்போ பேசும்போது என்னென்னா, நாம் அனுபவித்த பல விஷயங்களை அவங்க சொல்லும்போதே சொல்கிறாங்க. SPB சாரோட ஒரு பாட்டு நம்ம இன்றைக்கி பாடுறோம், இளையராஜாவோடதோ ஒரு MSVயோடதோ ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இன்றைக்கி நிறைய பாட்டு இருக்குது. ஆமாம், ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்குது. அதோட இன்றைக்கி அதை பாட முடியுது திருப்பி. இன்றைக்கி ஹிட் ஆகிருக்கிற பாட்டு, ட்ரெண்டில் இருக்கிற பாட்டு எதுவுமே திருப்பி ஒரு 10 வருஷம் கழித்து பாட முடியுமா? 10 வருஷமா? 10 ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பாட 5-6 வருஷமா? அல்ல, அதான் பாட முடியுமான்னு தெரியல. நாங்கள் அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், ஒன்றுமே கிடையாது, அந்த பாட்டை நீங்கள் திருப்பி போடுங்க, இன்றைக்கும் ட்ரெண்ட் ஆகும்னு. ஆமாம், உண்மைதான். கட்டாயமா அன்னைக்கு நம்ம கேட்ட பாட்டை இன்னைக்கு திருப்பி கேட்கறவங்க ட்ரெண்ட் ஆகுதா? ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அன்னைக்கு கேட்ட பாட்டை, அன்னைக்கு கேட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அந்த ஆடியோ குவாலிட்டியில, அதை தாண்டி இன்னைக்கு என்னதான் நம்ம வந்து 32 பிட் என்ன உருட்டினாலும் சரி, குவாலிட்டியை மாற்றி இருக்குல்லே ஹைஃபை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆமா, என்னைக்கும் ஆமா, இல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சொல்றேன், அதையும் கொண்டு வந்து இப்போ அந்த மைக்கு ப்ளஸ் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ரெக்கார்டான ஆடியோ இதெல்லாத்தையும் மாற்றணும்னு வைங்களேன், செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. இந்த நடுவில் ஒரே ஒரு விஷயம் தான், எந்த ஒரு விஷயமும் நேச்சுரலாக இருக்கு இல்லையா, அது வந்து நாம கேட்டு பழகி இருக்கிறதுனால சொல்கிறேன். நாம அதாவது என்னன்னா, திருப்பி சொல்கிறேன், பூமரா நாங்கள் பார்த்த பல விஷயங்களை நீங்கள் பார்க்கல. அதாவது இனிஷியல் 2K கிட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த 2005 2007க்கு அப்புறமா இந்த வாட்ஸ்அப், இந்த ஆண்ட்ராய்டு வந்து 3.1, அந்த ஆண்ட்ராய்டு 4, ஆண்ட்ராய்டு 2010க்கு அப்புறம் அவ்வளோதான். ஆமாம், அப்படி இருக்கக்கூடியவங்க கஷ்டங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கல. ஒரு விஷயம் முடியுமா முடியாதாங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அது நடக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் லைன்லலாம் நின்று இருக்கோம். ஓகே, இங்கே இருந்திருக்கு. நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது நின்றுருக்கேன். ஓகே, பசங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே முக்கியமாக பேசுவாங்க. அப்போ எல்லாருமே பேசுறது ஒரு 2-3 நிமிஷம் தான், ஏன்னா அதுக்கு காசு ஜாஸ்தி. ப்ரோ, இது நம்ம சூரிய ரிப்போர்ட்டில் ஒரு சீன் வருமே, செமையாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்பா கிட்ட பேசுவான், அவன் என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ். இன்னைக்கு அதெல்லாம் கனவுச்சு அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமான்னு 2K கிட்ஸ் கேட்பாங்க. அன்னைக்கு எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எங்கள் அப்பாலாம் கேட்பாங்க, கீபேட் மொபைல் இருக்கு, கீபேட்லேருந்து டச் மொபைல் வரப்போகுதுங்கிற மோட்டோரோலாம் ஃபஸ்ட்டு டச் மொபைல் நான் யூஸ் பண்ணுறேன். E6 சம்திங் ஏதோ ஒரு மாடல், ராக்கர், அந்த மாடல் தான் வாங்குறேன். அந்த மாடலில் டச் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும், கெப்பாசிட்டிவ் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இன்னைக்கு பாருங்க, ஒரு 10 பேர் உட்காந்து தான் எல்லாம் கீழே குடிஞ்சு தடவிட்டே இருக்காங்க. ஆமாம், எஸ், பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட பார்க்கறது இல்லை. ஆனால் அன்றைக்கி கீபேட் யூஸ் பண்ணிட்டு இருந்த நாங்கள் கீபேட் யூஸ் பண்ணும்போது நான் நோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இப்போ இந்த கீபேட் ஃபோன் இருக்குன்னா இப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க ப்ரோ, இப்படி தான் பார்ப்பாங்க ப்ரோ. ஆமாம், நான் நல்லா நோட் பண்ணியிருக்கேன். ஆமாம், நம்மளே இப்படி தான் ப்ரோ வச்சிருப்போம். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் வச்சிருப்போம், இப்படி வச்சதே இல்லை. ஆமாம், மேபி இப்போ இருக்கிற ஃபோன்ஸ்லாம் இவ்வளோ லைட்டும் கிடையாது, ரொம்ப பெருசாக இருக்கா. ஆமாம், கை வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, உடனே நம்ம இறக்கி கழுத்து வலி வருது, எல்லாமே வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் விக்கியும் இவரும் பேசினது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 24 hours நம்மளோட தூக்கத்தை தான் கெடுக்கிறாங்கன்னு. அதான் அவங்க எய்ம், அவங்களோட எய்ம் அப்படிங்கிறது இல்லை. அந்த விஷயத்தை என்னைக்கோ அங்கேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய தூங்குற நேரத்தில் நம்ம என்னைக்கு உழைக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நம்மளுடைய வாழ்க்கை நேரம். அவங்க மட்டும் ஏன் ப்ரோ நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க? நமக்கு காசு கொடுத்தா நம்ம வேலை செய்வோம்ல, அதனால. இல்லை, உண்மைதான், அதான் கேட்டேன். ஏன்னா EUலையும் சரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் தனியாக நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போது இன்றைக்கி என்னோட
என்னோட ஒய்ஃபோட இவங்க வந்து அக்கா வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க. அங்கே குழந்தைங்களை வந்து வளர்க்குற விதமே பார்த்தா அந்த ட்ரக்கிங்கு, இந்த மலை ஏறுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குழந்தை வந்து அன்றைக்கி வந்து சும்மா ஊருக்கு வெளியில் ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அந்த ட்ரிப்பில் வந்து அவள் சம்மர் சால்ட்லாம் அடித்து காட்டுறான், தலகுலாம் நின்று. உடனே நான் சொன்னேன், இப்படிலாம் நாங்கள் சின்ன குழந்தையில அதெல்லாம் பண்ணியிருக்கோம், அப்படி ஓடுறதுக்கெலாம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை வந்து அப்படி பண்ணவே விடுறதில்ல. ஆமாம், வெளியில் போகாது, ஐயோ பண்ணாத அப்படிங்கிற ரேஞ்சில் தான். ஆனால் நாங்கள்லாம் காத்தால ஒரு செட்டாக கிளம்பி, அப்போ நாங்கள் இருந்தது கிருஷ்ணப்பமலை ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ட்ரிப்ளிகனில் ஒரு இடம். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி சேப்பாக்கம், வெளியில் வந்தால் சேப்பாக்கம் கிரவுண்ட்லேருந்து அப்படியே நேராக கண்ணகி சிலையிலேருந்து அப்படியே காந்தி சிலை அப்படியே சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டு அப்படியே ஸ்கூல் வந்து நடந்து போகிறதுக்கு முன்னாடி காத்தால 4:30-5 மணிக்கு எழுந்து நடந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ இதாக ஒரு ரம்யமாக இருக்கும். காத்தால அங்கே வாக்கிங் போகிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்க்கலாம், நம்பியார் சாமி பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் அவங்களாம் வந்து நம்ம சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசையாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த வாக்கிங் போகும்போது தான். கடற்கரையில் தான். ஆமாம், பார்த்துருக்கேன். நம்பியாரா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸை பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா ப்ரோ அவரை பார்க்கும்போது அப்படின்னு? இல்லை அது அவரோட மேனரிசம் ப்ரோ, செமையாக இருக்கும் படத்தில். அதான் ஒவ்வொருத்தரும் நான் தான் சொல்ல, ஒவ்வொருத்தர் வந்து இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் அதையுமே வந்து ஒரு பெரிய அதிசயமாக பார்க்கலாம். ஒரு சில சரித்திரத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நீங்கள் சினிமா நடிகர்களாக மட்டுமே பார்க்க முடியும். கரெக்ட் தான், கரெக்ட் இல்லையா? வேற அதில் முக்கால்வாசி நடிகர் திலகம் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே தான் இருப்பாங்க. ஆமாம், எம்ஜிஆரும் சிவாஜி கணேசன் தான். அவங்க 2 பேரும் இல்லை ஒரு டிவோஷனலாக அப்படி எடுத்து போயிட்டோம்னாக்கா பார்த்தீங்கன்னா பாகவதர் இருப்பார், தியாகராஜ பாகவதர் இருப்பார். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ஒருத்தரை ஒரு ஈவன் கடவுளையே கூட நம்ம வந்து ஒரு அப்படி கண்ண மூடி வேண்டும் போது ஒரு நடிகன் வந்துட்டு போவோம். ஆமாம், யாராவது இதாக கெட்டப்பில் வந்திருப்பாங்களா? அந்த கெட்டப் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இன்னைக்கு வந்திருக்கிற சீரியல் கிருஷ்ணர் வரைக்குமே எனக்கு ஓகேன்ற நான். இல்லை, கட்டபொம்மன் யோசிச்சு பாருங்க, அப்படின்னாலே உடனே என்ன பண்ணுவீங்க? ஆமாம், இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் யோசிக்கும் போது கர்ணன் சொன்னாலே உடனே சிவாஜி என்ன பண்றது, படத்துல பார்த்து பழகிட்டோம் அந்த அளவுக்கு. ஆமா, உண்மைதான். அப்போ அது வந்து எவ்வளவு பெரிய கெத்தான ஒரு விஷயம் தெரியுமா ப்ரோ? ஆமா, இப்போ அந்த ஃபன் வித் பாண்டே அந்த இதுல கூட சோவா எனக்கு வேஷம்ட்டாங்க. நான் மொட்டைக்கு அந்த விக்கெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாரதராக ஒருத்தர் வரணும். நாரதர்கிட்ட சொன்னேன், யோ நாரதர்னு நாட்டுக்கு தெரியறதுக்கு காரணமே சோ சார் தானே அப்படி. ஆமாம், ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், வேணா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு, ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்க அந்த கேரக்டரை பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம், உண்மைதான். அவர் கேரக்டர் அப்படிதான். அவர் வந்து எப்படி தெரியுமா ப்ரோ, அவர் அதாவது லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஐடியா அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், அதாவது அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு எல்லாமே தெரியாது, எனக்கு ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்றது ஒருத்தனுக்கு தெரியுதுன்னும் போது அவனுக்கு என்ன தெரியுது, அவனுக்கு என்ன தெரியுதுங்கிறத அவன் ரொம்ப பெருசா நினைக்கிறானோ அதை வந்து சீப அப்படின்ட்டுருவேன். ஆமா, அப்போ உடனே அவன் ஐயோ மக்கா பண்ணிட்டான்டா அப்படின்னு ஆயிடான்னு. அது வந்து ப்ராக்டிக்கலா பார்த்தா டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட் செட். அது டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட் செட். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்றது. இப்போ எப்படின்னா, ஒரு நம்ம குழந்தைங்க கிட்டேயே நம்ம ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம். அந்த குழந்தை வந்து மேக்ஸில் இவ்வளோ வாங்குறா, நீயும் மேக்ஸில் இவ்வளோ வாங்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம குழந்தைக்கு தமிழில் நல்ல புலமை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம் ஆமாம், உண்மைதான். ஸோ அவள் எழுதியிருக்கிற விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா, நம்ம குழந்தை யானையாக இருக்கும், பக்கத்தில் இருக்கிற குழந்தை பருந்தாக இருக்கும். அந்த குழந்தைய மாதிரி நீ பறக்கலை அப்படின்னு அந்த யானை கிட்ட கேட்டால் அந்த யானை என்ன பண்ணும்? அந்த பருந்துக்கிற மரத்தையே சாச்சிருவையா அப்படின்னு. ஆமாம், அதோட பலம் வேறு. ஆமாம், ஒவ்வொரு மனுஷனோட இப்போ நம்மளதுலேயே வந்து முக்கால்வாசி என்னென்னா, நான் நீ அந்த முந்தின வீடியோ நான் வரும்போது இன்னைக்கு பார்த்துட்டு பேசிட்டு வந்தது, நம்ம டெக்கு போட்டால் பார்க்குறாங்க, டெக்குங்கிறது மொபைல் மட்டும்தான் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பேசணும். டெக்குங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே டெக்கு தான். அதை தான் நாங்கள் சொல்ல முயற்சி பண்ணது. நல்ல பாயிண்ட். ஏன்னா இப்போ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு கேட்டால் இதை தான் நான் சொல்லுவேன். இப்போது ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு செருப்பு எதுக்கு நடக்கும்போது கம்ஃபர்ட், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டெப்பு வச்சு எவ்வளோ ஸ்டெப்பு நடக்கிறோம் அப்படின்னு வச்சா அது டெக்னாலஜி. ஏதோ இதை தாண்டி செருப்பு அது நார்மலாக இருக்கிறத விட சுற்றி ஒரு பக்குள் வச்சா அதுவும் டெக்னாலஜி. ஏன்னு கேட்டால் காலை விட்டு அவ்வளோ ஈஸியாக வழி வெளில போகாது. ஆமாம், சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைக்கே வாங்கி கொடுத்துருக்கோம். நடந்ததுன்னா அமுத்தினா சவுண்ட் வரும், லைட் எரியும், அதுவும் ஒரு டெக்னாலஜி. ஸோ எல்லாமே டெக்னாலஜி நம்மளை சுற்றி இருக்குது, நம்மளோடயே இருக்குது. நம்ம இப்போ பேசுறது உங்களை போய் சேர்றதுக்கான ஒரு ஆப் இருக்குன்னா அதுவும் டெக்ல வந்தது தான். ஸோ எல்லாமே என்னன்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த டெக்கு மூலியமா ஒரு விஷயத்தை கடத்தணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அடுத்த சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தை கடத்தணும்னு நினைக்கிறோம். என்னென்னலாம் கடத்தணும்னு நினைக்கிறோம்? இப்போ நாம இயக்கி நம்மள வந்து ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்குல்ல, இதே மாதிரி ஒன்று இந்தியாவுக்குன்னு தனியாக வேணும்.
இந்தியாவுக்கு தனியாக ஒரு சமூக வலைதளம் வேணும். உண்மைதான். எல்லா சின்ன சின்ன நாடுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது, நமக்குன்னு ஒன்று தனியாக வேணும். நம்ம அதை ஆரம்பிக்கணும். என்னதான் நம்ம பெருசாக ஆரம்பித்தாலும் யாராவது ஒருத்தன் வெளியிலேருந்து வந்து நம்மளை வாங்குவான். கண்டிப்பாக வாங்குவான். ஏன்னா இங்கே தான் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. கன்சியூமர்ஸ் அதை அவன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏமாத்துறான்னு சொல்கிற அந்த ஃப்ளிப்கார்ட் ஒரு காலத்தில் நேர்மையாக இந்தியர்கள் ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு வால்மார்ட் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஏன்னா நீ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உன்னை முழுங்கிறதுக்கான முதலைகள் இருப்பாங்க. ஆனால் முயற்சியே செய்யாமல் இருக்கோமே, அதுதான் நான் சொல்றது தப்புங்கிறேன். இல்லை இப்போ ஆனால் ஹிஸ்ட்ரியில் எங்கே போய் பார்த்தாலும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிப்போம். அது IIM கிராஜுவேட்ஸ் தானே ப்ரோ ஆரம்பிச்சாங்க. இது ஃப்ளிப்கார்ட் ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா எப்படி பார்த்தாலும் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட் வாஸ் ஸ்டார்டட் பைன்றது இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறமா அக்வைர்ட் பை வால்மார்ட்னு இருக்கும். இப்போ நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப் வந்து யூடியூப்க்கு காம்படிஷனா பண்றோம் அப்படின்னா பண்ணட்டுமே, இந்தியாவுக்குள்ள யாராவது ஒருத்தர் பண்ணணும், நாங்க கடத்தணும்னு நினைக்கிறதுமே ஒரு டெக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் அது நம்ம கிட்ட உருவாகணும்னு நினைச்சு தான் ஒரு வீடியோ பண்ணுறோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாமே டெக் தான். இதில் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ அந்த பம்பும் டெக்கு தான். ஒரு சின்ன விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு போய் காற்று அடிச்சிட முடியும்னும் போது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் அது இந்த ஊரில் வரல. இவர் வந்து ஜி ஜின்பிங் கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. ஆமாம், அதுக்கு லிங்க் இருக்கு. ஆமாம்மா, ஜி ஜின்பிங்கோடைய இனிமேல் லிங்கே ஆயிடலாமே. பேசாம சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு கிளம்பிட்டுமா? கிடையாது, அங்கே கொடுக்க மாட்டாங்க. அங்கே போனால் நீங்கள் அந்த நாட்டுக்கு தேவைப்படாதவர். ஏன்னா நீங்கள் 2 குழந்தை பெற்றுட்டீங்க. அப்படிலாம் இப்போ அங்கே இல்லை. பரவாயில்ல, அங்கேயும் 2-3 பெற்றுக்கலாமா? அங்கெல்லாம் இப்போ அவங்க அதை நினச்சி வருத்தப்படுறாங்க. அதனால தான் இப்போ அவங்க பொருளாதாரம் வந்து லைட்டாக ஆட்டங்கன் இருக்கு, இன்னும் கீழே போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை ஒன்றும் ப்ரோ. ஒரு வீட்டில் 5 குழந்தை இருக்குன்னு வைங்களேன். ஒரு குழந்தை ஆர்மி போறேன்னு சொன்னா அப்பா அம்மாலாம் வருத்தமே பட மாட்டாங்க. சரி போயிட்டு வாடா, நல்லா பண்ணு, உயிருக்கு அதாவது நாட்டுக்காக பெருமை தேடிதா, அதே சமயம் பார்த்து இருந்துக்க, சேஃபா இருந்துக்க, செத்துறாதுன்றதை சுத்தி வளைச்சு சொல்றாங்க. அதுதான் ஓகே. ஆனா இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு நீங்க சொல்லும்போது தான் நம்ம அந்த டாபிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஒரு விஷயம் பேசலாம், டைவர்ஸை பத்தி பேச. டைவர்ஸ் சரிங்க பாருங்க, இதை சொல்லிடுறேன் முடிச்சிடும். சைனால என்னன்னா ஒரு குழந்தைங்கன்றனால எப்படி அனுப்புறதுக்கு மனசு வரும்? இருக்கிறது ஒரு குழந்தை. அந்த ஒத்த குழந்தையும் இவங்களுக்கு எப்படி பெற்றுக்கணும்னு தோணுன்னா நிறைய பேர் வந்து ஐயோ எனக்கு பொண்ணு வேணாம்னு நினைக்கலாம், இன்னொரு சிலர் எனக்கு பையன் வேணாம்னு நினைக்கலாம். அப்போ எப்படி இது கடவுளோட கிஃப்ட்? அப்போ இதுல வந்து நிறைய இடத்துல அபார்ட் ஆயிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். இல்லீங்களா என்னென்ன நடந்து நமக்கு தெரியாது. சிங்கிள் சைல்டு பாலிசின்னு வந்ததுக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறம் செகண்ட் சைல்டு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அரெஸ்ட் பண்ணுவான்னா என்னடா இது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பீரியட்ல அந்த அவங்க நாட்டுரிமை வாழறதுக்கு உரிமை இல்லாமல் வாழ்ந்தவங்க 40% சொல்றாங்க. நிறைய இருக்கு. இப்போ ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா வெல் கேப்பபிள் அண்ட் வெல் ஏபிள்டு யார் இருந்தாலும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வாங்க ஜப்பானுக்கு வாங்க அப்படின்னு. அதுதான். ஏன்னா இப்போ நடுவில் பேசணும் ஜப்பான்ல இறந்துட்டாங்கன்னு. ஐயோ ஆமாம். இப்போ எங்கள் கேரளாவில் என் ஃப்ரெண்டு வீட்லேயே இப்படி நடந்திருக்கு. நம்ம ஜப்பானை பற்றி பேசணும். ஆமாங்க, கேரளாவில் வந்து காமேஷ் ப்ரோ ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா இறந்துருக்காங்க பாத்ரூம்லேயே. ஏன்னா அவங்க எல்லாரும் இங்கே வந்து நான் ஓணம்க்கு இங்கே வந்திருந்தாங்க, அவங்க அங்கே இறந்துட்டாங்க. தனியாக இருந்திருக்காங்க. தனியாக இருந்து குளிக்க போகும்போது வலிக்கு விழுந்திருக்காங்க. அப்படி யாராவது தனியாக இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கங்க. இப்போ நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணுறோம். ஏன்னா முன்னாடி அப்படி கிடையாது. அன்றைக்கி வந்து இவ்வளோ டெக் கிடையாது. ஆனால் யார் வீட்டில் யார் இருக்கான்னு தெரியும். ப்ரோ நீங்கள் வேறு ப்ரோ, நான் தான் சொல்கிறேனே ப்ரோ, எனக்கு எவ்வளோ வயசு இருக்கும்போது என் கொல்லுப்பாட்டி தவறு, எங்களுக்கு பக்கத்தில் பாருங்களேன், என் கொல்லுப்பாட்டி தவறுனதை யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ வயசு இருக்கும்போது தவறுனாங்களே, 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது அப்படின்ற அளவுக்கு கொல்லுப்பாட்டி இருந்தாங்க. இப்போ ஒன்றுமே இல்லைங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்காக அவர் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு நாங்கள் போகிறோம். ஓகே, போயிட்டு அவரோட பேரை சொல்லி கேட்டால் அந்த இருக்கிறது ஃப்ளாட்டில் 12 ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்டில் போர்டில் இருக்கா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க. நைஸ் 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 குட். ஸோ யார் வீட்டில் யார் அந்த 12 வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல ப்ரோ. நிறைய ராபரியிலேருந்து கொலை வரைக்கும் இப்படி நடக்குது ப்ரோ. யாராவது வந்து கொலை பண்ணிட்டு கதவை சத்திட்டு போயிடுறோம். முதல் விஷயம் நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க நம்ம என்னங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பில்டிங்குள்ளே இருக்கீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தவங்க தான் அப்படின்னு நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டில் கேட்டட் கம்யூனிட்டின்னு வேற சொன்னோம். கம்யூனிட்டியே இல்லை இப்போ. ஸோ இல்லை, அது என்னன்னா இது வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேசுறது இல்லை. நம்ம டாபிக் பேச ஆரம்பிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சரி ஓகே, டைவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆமாம். நான் என்ன சொல்ல வரேன், வாழ்ந்துருங்க. ஒரு 20 வருஷம் வாழ்ந்துட்டேன், 25 வருஷம் வாழ்ந்துட்டேங்கிறத செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட குழந்தைங்களே உங்கள் கூட இருந்து இப்போ நம்ம இதில் உண்டு 60ஆம் கல்யாணம். ஆமாம், 70ஆம் 80ஆம் கல்யாணம். 60ஆம் கல்யாணங்கிறது என்ன கான்செப்டில் வரும்? 60 வயசு. அப்போ 60 வயசு அப்பாவுக்கு 60 வயசு பிறந்த நாள் ஆகும்போது
வரும். நான் என்ன சொல்ல வரேன், அந்த 60 நாள் பிறந்த நாளை கூட கொண்டாட வேண்டாம். தன் மனைவி 2 பேர் சந்திச்சுக்கிட்ட நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ண நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களோட உங்கள் பேரம்பேத்திங்களோட கொண்டாடுங்க. அன்னைக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ நலிஞ்சவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த காசை அப்போ செலவு பண்ணி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. கரெக்டு தான், உண்மைதான். அவங்களோட டைம், ஏன்னா வாழ்க்கைக்குள்ளே நுழையிறோன்னு ஒரு பெரிய செலவு பண்ணி அந்த வாழ்க்கையை வந்து என்னவோ அப்படி தோணுது. அப்படி ஏன்னா ஊருக்கு தெரிஞ்ச ஆடம்பரமா கல்யாணம் பண்றதை விட ஊருக்கு தெரிஞ்ச ஆடம்பரமா வாழறது நல்ல விஷயம் தோணுது. ஆடம்பரமான இந்த இடத்துல எப்படி சொல்ல வராங்கன்னு தெரியுமா? காசை செலவு பண்ணி அப்படி சொல்ல வரல, நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் பாருன்ற அளவுக்கு. ஆமா, அதுக்கு வந்து காசு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, மனசு இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய நடிகரோட இது வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க, ஏன்னா வந்து எனக்கு சரியான மரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, வீட்டுக்குள்ளே உனக்கு என்ன மரியாதை வேணும்? கரெக்ட் தான். உன் வீட்டில் உனக்கு வீட்டுக்குள்ள வெளியில சொன்னாங்கன்னா தான் பிரச்சனை ப்ரோ. என்ன கேட்டால் இது ஆமாம், நான் ரோட்டில் கேட்குறாங்க. நம்ம எந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சின்ன வயசில் ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார். அவரை கண்டா நாங்கள் மரளுவோம். லிட்ரலாக அவர் பரம்பு எடுத்தாருனாக்கா நாங்கள் வந்து சுச்சா போகாத குறை. ஆனால் அவர் ஒரு நாள் வீட்டில் போய் பார்த்தோம், அங்கே சமஜாலியாக இருக்கும். அவர் சுச்சா போகாத குறை. ஓ, அவங்க ஒய்ஃப் வந்து மிரட்டி வச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ அவரை கண்டு நாங்கள் இங்கே மிரளுவோம். அவர் ஒரு நாள் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா அவர் என்ன மிரட்டுறதில்ல, அடிக்கிறது இல்லையே. இப்போ இருக்காரு அவரோ? இருக்கணும் தெரில. நான் என்னோட 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது இருந்த வாத்தியம் இல்லை, அவங்களெல்லாம் இப்போ பார்க்கும்போது செமையா இருக்கும் ப்ரோ. ஸோ இதை வந்து இல்லை, அதாவது என்னன்னா அவர் வந்து அது மரியாதை, அவர் அங்கே பயப்படலை. அவரை கிட்ட சொல்லுவாங்க, பாரு வீட்டில் நாம வீட்லேயும் போய் இங்கே கோவம் நீங்களாம் படிக்கணும், அங்கே போய் கோவப்பட்டா சோத்துக்கே வழி இருக்காது அப்படிங்கிற ரேஞ்சில் அதுவுமே ரொம்ப அழகாக மென்மையாக தான் சொல்லுவார். ஸோ அது என்னென்னா, வீட்டில் நம்ம எவ்வளோ பேர் நம்ம ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மை, எந்த ஆணாக இருக்கட்டும் எந்த பெண்ணாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்க நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானப்படாமல் அசிங்கப்படாமல் பணம் சம்பாதிச்சிட முடியுமா? கரெக்ட் தான். ஏன்னா எத்தனை டெலிகாலர் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க, நம்ம எத்தனை டெலிகாலரை ஃபோனில் பேசியிருப்போம், அவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க. என்கிட்ட இது வரைக்கும் யாரும் திட்டு வாங்கினது இல்லைன்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. இல்லை, நானுமே யாரையுமே திட்டினது கிடையாது. நான் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லுவாமா, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு டெக்னிக்கல் இது. இப்போ இந்த ஹர்த்வேன்னு ஒரு இது வீட்டில் ப்ராட்பேண்ட் வாங்கினேன். ஆமாம், 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க. ஓகே, 2.5 மாதம் வேலையே செய்யலைங்க. சம்மல்ல வாங்கிட்டு வந்து அதை போன மழையும் போது ஆக்டிவேட் பண்ணோம். ஆக்டிவேட் பண்ண உடனே லைன் டோட்டலாக கேபிள் கட் ஆகிடுச்சு. 2.5 மாதம் வரவே இல்லை. திருப்பி அது ஆக்டிவேட் ஆகி 15 நாளில் திருப்பி ரீசார்ஜ் பண்ண சொல்லிட்டான். என்னடா இது புது உருட்டா இருக்கு. இவன் சூப்பர் தெரியல இந்த விஷயத்துல. ஆக்ட் வேற லெவல் ப்ரோ. இப்போ இந்த மாசம் பில் கட்டுறேன்னு வைங்க, 10 நாள் ஒர்க் பண்ணேன்னு வைங்க, அவனோட மீட்டர்ல எது காட்டும். சப்போஸ் அவன் மறந்துடுறான், உங்களுக்கு எப்பயும் போடுற பில் போடுறான்னு வைங்க, 10 நாள் நெட்டே வரலையே ஜின்னு கால் பண்ணீங்கன்னா உடனே அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவான். ஓ ஆமாம், அந்த 10 நாளுக்கான பில்லு கட் பண்ணுவான். இப்போ நீங்கள் பே பண்ணதுக்கு அதுக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா, இது ஆக்டாக இருந்தால் 3 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்க, 15 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். இப்போ தான் அதை நான் அந்த ஆப் அந்த கனெக்ஷனை டீஆக்டிவேட் பண்ணேன் முந்தா நேற்று. 6 மாதம் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணேன். ஓகே, கரெக்டாக இப்போ 17ஆம் தேதி 19ஆம் தேதி 21ஆம் தேதி எல்லா நாளும் ரீசார்ஜ் அந்த இதை வந்து திருப்பி பே பண்ண ட்ரை பண்ணுறேன். அவங்க பேமெண்ட் கேட்வேல போகல. ஆனால் எனக்கு வந்து இந்த நான் 6 தடவை நான் ட்ரை பண்ணி 4 தடவை காசு எடுத்துட்டாங்க. எனக்கு இன்னும் அது ரீஃபண்டே இன்னும் ஒரு தடவை ரீஃபண்டே இன்னும் வரல. புரியுது. ஓகே, ஆனால் எனக்கு நம்பர் கரெக்டாக அந்த நாள் முடிஞ்ச உடனே 12 மணிக்கு கட் பண்ணிட்டான். நான் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுறேன், அவங்க எடுக்கல. ரீசார்ஜ் பண்ணுறேன், அவங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறேன்னா மட்டும் கால் பண்ணுறீங்க, கஸ்டமருக்கு வந்து இப்போ 2.5 மாதம் வேலை செய்யலை, அது எனக்கு ஏதாவது ஒரு 20 நாள் 30 நாள் அட்லீஸ்ட் 1 மாதமாவது கொடுங்க. கிட்டத்தட்ட 2100 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். நியாயமான கேள்வி. ஓகே, இதில் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டால், இல்லைங்க அது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ஆக்டிவேஷன் டீமு, நீங்கள் வந்து அந்த வேறு ஏதோ ஒரு டீமு கேட்கணும். சரி, அந்த டீமை கால் பண்ண சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் டீஆக்டிவேட் பண்ணி அந்த இதையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இதே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டில் வந்து நெட்டு வந்து பிஎஸ்என்எல் தான். உங்களுக்கு பிஎஸ்என்எல் நல்லா ஒர்க் பண்ணுதா? பிஎஸ்என்எல் 40 Mbps நல்லா தான் இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் இல்லை, அதை நம்ம வாங்கின மோடம் வந்து டிஸ்டன்ஸ் இல்லை, அந்த ரூம்குள்ளே வேலை செய்யும். ஓகே,
ஹாலுக்கு வந்தாலே குறைஞ்சி. இல்லை அந்த 40 MBPS ஓகே இருக்கா? 40 MBPS ஓகே இருக்கு. பரவாயில்ல, உங்கள் ஏரியாவில் நல்லா இருக்கு. எங்கள் ஏரியாலையும் 40 MBPS வருது, சில சமயம் படுத்துருது என்னன்னு தெரியல. அதுதான் அதுவும் வந்து அந்த ப்ராட்பேண்டில் கொஞ்சம் ரிலையபிளாக அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ், நமக்கு BSNL 4G வந்துருச்சு தெரியுமா? நான் தான் சொன்னேனே ப்ரோ, அது ஆல்ரெடி ட்ரையல் போயிட்டு இருக்கு இந்த வருஷம். ஆனால் வந்து எட்டி பார்த்துட்டு ஓடி போயிடும். அதான் அது ட்ரையல் மாதிரி வந்துட்டு இருக்கு. டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க போல. திரும்பியும் அது வந்து ஃபுல்லாக லைவ் ஆகும்போது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆமாம். ஸோ அப்போ பார்க்க முடியும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் 3G தான் வந்துச்சு. நேற்று நீங்கள் சொன்னதுமே நான் டெஸ்ட் பண்ணேன், வேலைக்காகல. திடீர்னு 4G எட்டி பார்க்குது, அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயர் ரெண்டுக்குள்ளே அவங்க ஆக்சுவலாக லைவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் எப்படி. நம்ம அடுத்த பூமரில் எனக்கு வந்து இந்த ஆஃபர்லாம் பற்றி பேசலாமா, இல்லை இந்த பூமர்லேயே பேசுவோமா? தாராளமாக பேசலாம். எனக்கு தெரிஞ்ச ஆஃபர்லாம் பற்றி தாராளமாக பேசலாம். நிறைய பேர் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஹிண்ட் வேணா கொடுங்களேன் இந்த வீடியோட முடிவில். இப்போ முடிய போகிற நேரத்தில் இந்த ஆஃபரில் நடந்த கூற்றுகள் நான் உங்களுக்கு நிறைய தரேன். ஆஃபரில் நடந்த கூற்றுகள்னு ஒன்று இருக்கு. இந்த ஆஃபரில் அண்டர் ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில மொபைல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த மொபைல் எடுத்துக்கங்க, இதுக்கு பேர் வந்து டெக்னோ 25G. ஆமாம். ஸோ இதுலேயே வந்து டெக்னோ ப்ரீமியர்னு ஒன்று இருக்குது, 16,000 ரூபா. யாருமே அதை பற்றி பேசலை ப்ரோ. டெக்னோ ஒருத்தர் வந்து மொட்டை கடுதாசி போட்டார். டெக்னோ செமையாக சுடுது, செமையாக ஆகுதுன்னு போட்டார். ஆனால் என்ன ஃபோன்னு சொல்லவே இல்லை. நான் அதுக்கு தான் அந்த கமெண்ட் எடுத்து வச்சு நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, அந்த என்ன ஃபோன்னு சொன்னீங்க. இந்த ஃபோனு சூடாக இருக்கான்னு பாருங்க. இல்லை ப்ரோ, வாய்ப்பு இல்லை. சில்லுன்னு தான் இருக்கு. சில்லுன்னு தானே இருக்கு. ஆமாம், இத்தனைக்கும் 5G நெட்வொர்க் ஆன். 5G நெட்வொர்க் ஆன்ல இருக்கு. ஆமாம். இது வந்து 6 Pro லைட்டாக சூடாக இருக்கா? இது சூடா இல்லைனா அதான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேனே. நம்ம பாடி இதில் ஆக்சுவலி இதில் வந்து ஆக்சுவலாக பின்னாடி எந்த கவரும் போடலை, ஒன்றும் கிடையாது. இல்லை ஓகே. ஆனால் இது கூலாகவே இருக்கும். இது லைட்டாக வாமா இருக்கு. வாமா இது இதுக்கு தான் ப்ரோ ஒரு வீடியோவில் சொன்னேன் பாருங்க. இந்த அது வாமாய் இதுலேயே வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். இந்த கவர்லேயே அந்த வாமா இருந்தனால கவர் பாருங்க, உள்ள ஏதோ ஒரு மார்க்கிங் மாதிரி இருக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்போ என் கேள்வி பாருங்க, இது வாமா இல்லைன்னா செத்துருச்சுன்னு அர்த்தம் ப்ரோ. ஆமா, நம்ம மனுஷங்க உயிர் இல்ல பொருள்ல நம்ம என்ன பண்ணுவோம், போய் தொட்டு பார்ப்போம், சில்லுன்னு ஆயிடுச்சுடா, அவ்வளவுதான் உயிர் போறது போல. ஆல்ரெடி இதுவும் வாமா இருக்கும். GT 45,000 ரூபாய் இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன வாமா இருக்கா? சூடு இது கூலா இருக்கும்ன்ற அதான பார்த்தேன். ஏன்னா ஹீட் ஆகலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீட்டே ஆனதில்ல, பேட்டரியும் செமையா நிற்கும், தைரியமா யூஸ் பண்ணலாம். என்ன இந்த டிஸ்பிளேக்கு கண்ணாடி எதுவும் கிடைக்காது, அதுதான் பெரிய கொடுமை. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆமாம். GT 60 எப்படின்னு எனக்கு தெரில. GT 6 ரொம்ப நல்லா இருக்குது. 60யும் இதே மாதிரி தான். இந்த கமெண்ட்டில் GT 6 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, GT 6 வாங்கலாம். கட்டாயமாக 2-3 வருஷம் அதை யூஸ் பண்ண முடியும். இன்னும் எல்லார்ட்டும் என்ன சொல்லிட்டேன், காமேஷ் ப்ரோக்கே GT 6 சூப்பராக இருக்குதா ஐயா அப்படின்ட்டு. இல்லை, அதாவது என்ன, ஆமாம், எனக்கு நான் தான் சொல்கிறேனே ஒரு சில, அதாவது எனக்கு வந்து என்னுடைய மெயின் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, யூடியூப் பார்ப்பேன், நம்மளோட வீடியோஸ் யூடியூப் பார்ப்பேன், அதுக்கப்புறம் பாட்டு கேட்பேன், வீடியோஸ் யூடியூப் மியூசிக் இல்லாட்டி ஆப்பிள் மியூசிக்கில் பாட்டு கேட்பேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியா பார்க்குறது, ஃபோன்ஸ் நிறையா பேசுவேன். ஸோ இப்போ இது இருக்கும்போது எனக்கு வந்து காத்தால சார்ஜ் போட்டால் சாயங்காலம் இது இப்போ இங்கே வந்து நான் வந்து 1 hour ஆச்சு, காத்தால சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஒரு 30% இருக்கும்போது வீட்டிலேருந்து நான் கிளம்பினது 2 மணிக்கு. இப்போ பாருங்கள், இன்னும் 100% இருக்குது. இப்போ 3:30 மணி ஆச்சு, 2 மணிக்கு சார்ஜ் போட்டு எடுத்தேன். 2 o'clock வந்து நீங்கள் ப்ளக் அவுட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 100% இருந்துச்சு. இப்போ 100%ல தான் இருக்குது. தெரியுது. ஸோ நல்லா இருக்கு. அவ்வளோதான், மனசு செட்டில் ஆயிட்டாயா. 24 Ultra ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். அது இங்கே, அதுவும் அந்த குழந்தையே இங்கே தான் இருக்குது. இதோ இவன் சுடலையா? சுடலை, அவன் சுடலை. கிளைமேட் வெளியில் ஜில்லுன்னு இருக்குல்ல, பரவாயில்ல. ஆனால் இவனை தொட்டு பாருங்க. இவன் யாரு? லைட்டாக வாமா இருக்கானா? லைட். ஆமாம். ஏன்? ஆமாம், அப்படி தான். முன்னாடி டிஸ்பிளே எங்கே இருக்கு? இருக்கா? எவ்வளோ இது? 50,000 ஆஃபரில். 50,000. இதுக்கப்புறம் கார்டு ஆஃபர் ஏதாவது இருந்ததுன்னா உண்டு. 50,000க்கு ஒர்த்தா? ஃப்ளிப்பு வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன், அப்படி தான் சொல்லணும். ஹலோ, ஜெயின் ராபர்ட்டுக்கு செட்டி போட்டு கொட்டுவாங்க. வரும். இப்போ எப்படி வரும்னு மட்டும் பாருங்க ராபர்ட்டு. இந்தாங்க, அதை அங்கேயே கொடுங்க, மறந்துட போறீங்க. ஓகேங்க, மொத்தம் வந்து இந்த டீலில் நீங்கள் என்ன வாங்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருப்பாப்புல. இருந்தாலும் டீலை வச்சு நாங்கள் ஒரு பூமர் திரும்ப வரோம். ஆமாம், டீலை வச்சு கட்டாயமாக. அமேசானில் அண்ட பழசு ஆகாடு பழசெல்லாம் கொடுப்பாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க துடிக்கிற மாதிரி நல்ல புதுசு புதுசா தகதக அப்படின்னு இருக்கும். ஆனால் கிடைக்குமா? அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக பார்க்கலாம்.